வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் 4ல் 2025 கேட்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகள் கேள்வி எங்கிருந்து வந்துச்சுங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் அதில் முதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2024-25ஆம் ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற பணவீக்கம் 2019லேருந்து 2020க்குள்ள 6%லேருந்து 4% குறைஞ்சிருக்கு. அதே நேரம் கிராமத்தில், அதாவது கிராமப்புறங்களில் 5.4% என்ற விகிதத்தில் அப்படியே இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணமாக அரசாங்கத்தால் அமல்படுத்தப்படும் திட்டம், அதாவது தமிழ்நாடு பொது விநியோக திட்டம். நம்ம ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பருப்பு, எண்ணெய் வகை, ரேஷனில் கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த பொது விநியோக திட்டம் சொல்கிறாங்க. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற அதாவது மக்களுக்கு செலவையும் குறைக்குது. இப்போ இந்த பொது வழங்கல் முறை திட்டத்தின் மூலம் வழங்கக்கூடிய பொருட்கள் மூலமாக அதே டைம் மக்களுக்கு வருமானத்தையும் இந்த பெருக்கி கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கிருந்து கேட்கப்பட்டிருக்குன்னா, தமிழ்நாடு அரசு மாநில திட்டக்குழு சார்பாக 2024-25 ஒரு பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. இந்த ஆய்வறிக்கையில் கிட்டத்தட்ட 6வது பேஜ் பாருங்க. 6வது பேஜில் நான் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஸ்க்ராப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2019-20க்குள்ள 6% இருந்த நகர்ப்புற பணவீக்கம் 4.5% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கிராமப்புறத்தில் 5.4% அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறதா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உணவு மற்றும் பல்வகை பொருட்கள் கிராமப்புற பணவீக்கத்துக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கொடுக்கின்றன. பணவீக்கம் பெரும்பாலும் பணவியல் தொடர்பான நிகழ்வு தான் என்றாலும் மக்களின் வாங்கும் சக்தியை படிப்படியாக அது குறைத்து விடுவதால் மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால குறிப்பிட்ட தானியங்கள், பருப்பு வகை, சமையல் எண்ணெய், மின்சாரம் ஆகியவற்றை மானிய விலையில் வழங்குவதன் வாயிலாக, அதாவது இந்த பொது விநியோக திட்டத்தின் மூலமாக, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் போன்ற திட்டங்கள் வாயிலாக, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட 100 நாள் மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த திட்டத்தின் மூலமாக அந்த கிராமப்புற மக்களுக்கு வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? அதனால வாங்கும் சக்தி அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி.